இது என்னென்னா அந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறீர்கள், ஒரு கதை எழுதுறீங்க, உங்கள் கதையை நான் காப்பி அடித்து எழுதுறேன். இதுதான் சங்கர் டைரக்டரான பஞ்சாயத்து. நீங்கள் வந்து இடி அட்டாச் பண்ணிட்டாங்கன்னொடனே சங்கர் ஏதோ மறைமுகமாக கடத்தல் தொழிலில் ஈடுபட்டார் என்று அப்படித்தானே புரிந்து கொள்ளப்படும். பிஎம்எல்ஏல இடி அட்டாச் பண்ணியிருக்கவங்க ப்ராப்பர்ட்டின்னா டைரக்டர் சங்கர் ஏதோ பெரிய வேலை செய்திருக்கிறார் என்ற ஒரு தோற்றம் ஏற்படும். இது வந்து ஆக்சுவலி சாதாரண காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் விவகாரம். கதையை காப்பி அடிச்சிட்டாரு, என் கதையை திருடி அவர் புக்கு போட்டுக்கிட்டாரு, இது போன்ற ஒரு விவகாரம். இது பஞ்சாயத்து இருக்குது. அதாவது எந்திரன் என்ற திரைப்படத்தில் வந்த அந்த படமே, அந்த படத்தின் கதையையே என்னுடைய கதையை திரு சங்கர் அவர்கள் திருடி படமாக எடுத்து விட்டார்னு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இதில் ஈடு எங்கேருந்து வருதுன்ற கேள்வி உங்களுக்கு வரும். ஈடு எங்கேருந்து ஏன் வருகிறது என்றால், இது வந்து இந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வந்துடுது. இந்தந்த குற்றங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு வரிசையாக சில குற்றங்கள் இருக்கின்றன. மோசடி, லஞ்சம் வாங்குவது, கடத்தல் தொழில் ஈடுபடுவது, போதைப் பொருள், இதெல்லாம் வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வரும். அதில் இந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வந்திருக்கு. நான் வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட, விவரம் அறிந்த வழக்கறிஞரிடம் கேட்டேன், ஏன் சார் மற்றது இந்த போதை மருந்து கடத்துறது மற்றதுல எல்லாம் மணி லாண்டரிங் வருது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்லலாம் எப்படி சார் வந்து மணி லாண்டரிங் எப்படி சார் அதில் பண்ண முடியும்னா, முடியும் சங்கர் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு இங்கே தமிழகத்தில் எழுத்தாளர்கள்லாம் அவ்வளோ பிரபலமாக பெரிய பணக்காரர்கள்லாம் ஆக முடியாது. ஆனால் மேலை நாடுகளில் ஆங்கிலத்தில் நூல், ஹாரி பாட்டர் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அந்த சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது படமாகவும் வந்துச்சு. இப்போ ஹாரி பாட்டர் புக்கை வந்து நான் இங்கே டூப்ளிகேட்டாக அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேட்டாக அடித்து பல கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டேன், அல்லது அந்த கதையை திருடி ஹாரி பாட்டர் கதை மாதிரியே நான் ஒன்று எழுதி பல கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அதை மணி லாண்டர் பண்ணுறதுக்கு அதை ஒரு வடிவமாக பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்த முடியும். இப்போ ஹாரி பாட்டர் கதையை பேருகிறலாம் மாற்றி நான் இன்னொரு கதை எழுதி ஏகப்பட்டதை அதை விற்று விற்ற மாதிரி கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முடியுமா இல்லையா? அதுபோல் இதை செய்யலாம் என்பதற்காக, அதுபோல் செய்வதற்கு வழிவகை இருக்கின்றதுக்காக இந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஷெட்யூல்டு அஃபென்ஸில் சேர்த்துட்டாங்க. அண்டு இது சங்கர் கதையை திருடித்தான் எந்திரன் படம் எடுத்தாரா இல்லையா என்பது நீதிமன்றத்தில் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் இதனால தான் அமலாக்கத்துறை வந்து இந்தியா பூரா இவ்வளவு அதிகாரத்தோடு இருக்குது. ஸோ அந்த சங்கர் கதையை திருடினாரா இல்லையான்ற வழக்கு முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி இடி இந்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்கலாம். இப்போ கடைசியில் வந்து சங்கர் வந்து கதையை திருடலை, அது அவரோட சொந்த கதை என்று நீதிமன்றம் முடிவு செய்தால் அப்போ இவரோட ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வரைக்கும் அட்டாச்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து வீட்டை வந்து சீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த வீட்டை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம், விற்க முடியாது. அதுதான் அட்டாச்மெண்ட். நீங்கள் பயன்படுத்திக்கலாம், குடியிருக்கலாம், வாடகைக்கு விடலாம், விற்க முடியாது. வழக்குகள் இருக்கும், யார் பேருக்கும் அதை மாற்ற முடியாது. நாளை பின்ன சங்கர் அவர்கள் தன் மேல தவறு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். இதுதான் அமலாக்கத்துறை, அதுவும் குறிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய சிக்கல் என்பது இதுதான். என்னென்னா, அந்த கேஸு உண்மையா இல்லையா, அதில் அவர் குற்றவாளியா இல்லை விடுதலை செய்யப்படுவாரா என்பதெல்லாம் முடிவு செய்யறதுக்கு 4-5 வருஷம் இருந்தாலும் அதுவரை அமலாக்கத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண சட்டத்தில் இடம் இருக்குது. சங்கருக்கு அப்பீல் போகணும், சங்கர் போயிட்டு ஏங்க அந்த கேஸே முடியலங்கன்னா இருக்கட்டும், நாங்கள் அட்டாச் தானே பண்ணி வச்சுருக்கோன்ட்டு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஸோ பிஎம்எல்ஏ ஆக்டில் சங்கரோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்னா அவர் ஏதோ ஸ்மக்லிங்கில் ஈடுபட்டார் என்று பொருள் அல்ல. இதில் இடிக்கு பவர்ஸ் இருக்குது. அந்த கார்ப்பரேட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வர்றதுனால இந்த அட்டாச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னாங்க சார், பொதுவாகவே என்னுடைய கதைகளை திருடிட்டாங்க அப்படின்றது நிறைய பேர் இந்த மாதிரி ஜெயிச்ச இயக்குனர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தானே? அவர்களுக்கு நல்ல விஷயமா இல்லையா என்பதை விட அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதீத அதிகாரங்கள் பல இடங்களில் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன, தவறுதலாக பயன்படுத்தப்படுகின்றனன்றது தான் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இது கதையை திருடுறவங்களுக்கு பயன்படுதா இல்லை கதையை திருடு கொடுத்தவங்களுக்கு இது பயன்படுதான்றலாம் அது தனி அஃபென்ஸு. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கே வேணாலும் புகுந்து எந்த ப்ராப்பர்ட்டியை வேணாலும் அட்டாச் பண்ணலான்றது தான் நாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஆக்டாக
உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசியல் பழிவாங்கல்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்றதை ஏற்கனவே நாம் பல வழக்குகளில் பார்த்துருக்கிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். இப்போ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 முதல்வர் மருந்தகங்கள் ஓப்பன் பண்ணி இருக்காங்க. இது எதுக்கு சார்? ஃபஸ்ட்டு வந்து இந்த திட்டத்தை முழுமையாக வரவேற்கிறேன். அதாவது என்னென்னா, ஜெனரிக் மெடிசின்ஸ் எல்லாம் வந்து கம்மி விலையில் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை 1000 மெடிக்கல் ஷாப்ஸு டி நகரில் கூட இங்கே கூட ஒரு கடையை முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் என்று செய்தி வந்தது. ஃபஸ்ட்டு இது ஒரு நல்ல ஸ்கீம். உங்களுக்கு பிராண்டட் மெடிசன், ஜெனரிக் மெடிசன், அந்த பேராசிட்டமால் தானே நீங்கள் எல்லாத்துக்கும் போடுவீங்க. அது வெவ்வேறு பெயர்களில் அந்த பேராசிட்டமால் வரும். அந்த பிராண்டட் மெடிசனோட விலை வந்து உள்ளபடியே அதிகம் இருக்கும். ஜெனரிக் மெடிசன்ஸை குறைந்த விலையில் அரசு நினைத்தால் கொடுக்க முடியுன்றதுக்காக முதல்வர் மருந்தகம்னு கிட்டத்தட்ட 1000 மருந்தகங்களை திறக்கிறார்கள் என்று அறிவிப்பு வெளிவந்துள்ளது. உண்மையிலேயே மிக மிக வரவேற்க தகுந்த திட்டம் தான் இந்த மருந்தக திட்டம். ஆனால் இது புதிதல்ல. இதை ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014-15 அம்மா மருந்தகங்கள் என்ற பெயரில் அவர் அப்போது இந்த அளவுக்கு நம்பர் 1000 கிடையாது, அரௌண்ட் ஒரு 250 ஆர் சம்திங் பட்ஜெட் ஸ்பீச்சில் அனௌன்ஸ் பண்ணதை ஒட்டி அம்மா மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட்டன. அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சியும் சரி அதை பெரிய அளவில் விரிவுபடுத்தவில்லை. இப்போதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருந்தகங்களை விரிவுபடுத்தி இந்த முதல்வர் மருந்தகங்கள்ன்ற இந்த திட்டம் வந்து இதுக்கும் அப்பா மருந்தகங்கள்னு பேர் வச்சிருக்கலாம், என்னன்னு தெரியல, விரிவாக்கும் இந்த திட்டம்ன்றது உள்ளபடியே ஒரு வரவேற்கக்கூடிய திட்டம், நல்ல திட்டம் இது. ஸோ இருட்டடிப்பு பண்ணுறதுக்காக இது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? அப்படி சொல்ல முடியாது. எதற்காக பண்ணுறதுக்காக இது ஓப்பன் பண்ணாலும் மக்கள் பயனடைகிறார்கள் என்றால் நமக்கு மகிழ்ச்சி. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அன்றே ஓப்பன் பண்ணி அது ஆஃப்கோர்ஸ் அதில் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இருக்குங்க. ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள்? இன்றைக்கி செஞ்சுருக்கலாம்ல, 23ஆம் தேதி செஞ்சுருக்கலாம் அல்லவா? ஓ, மேபி அவங்களோட பிறந்த நாளை பற்றி பேசக்கூடாது அந்த செய்தி. இதுதானே அரசியல். எல்லா கட்சியும் இப்படி தான் பண்ணான். செல்வி ஜெயலலிதா இன்றைக்கி ஆட்சியில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்த்டே வருது, அன்னைக்குன்னு பார்த்து பெரிய அனௌன்ஸ்மெண்ட் போட்டு எல்லாரும் செய்வது. மக்கள் பயனடைகிறார்கள். அதே நேரத்தில் இது புதிய திட்டம் இல்லை, பட் மக்கள் பயனடைகிறார்கள் என்றால் அது ஒரு நல்ல திட்டம் தான். சார், நேற்று தினமலரில் வந்து உயர் அதிகாரிகள் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் போலீஸ் ஒருவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? காவல்துறையில் இது போல் வந்து கீழ்நிலையில் பணியாற்றுபவர்கள் பல்வேறு இன்னல்களை தொல்லைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அந்த துறையில் பணியாற்றியவன் என்ற முறையில் தொடர்ந்து நான் அது குறித்தெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறேன். அதோட நீட்சியாகத்தான் இப்போது இதை பார்க்கணும். நான் அந்த காவலரோட பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் வந்து ஒரு நீண்ட ஒரு 10 பக்கத்துக்கு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அவர் டார்ச்சர் பண்ணியிருக்கார். இது தொடர்பாக ஒரு ஆடியோவும் வெளியாகி இருக்குது. ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து பழனியில் திண்டுக்கல்லில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துக்கு போடுறாங்க. அப்போது ஆய்வாளராக பொறுப்பேற்றவர் வந்து என்னை தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஃபோனில் பேசுங்க என்று என்னிடம் 2-3 முறை சொன்னார். நான் அப்படிலாம் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நீ பேசலைன்னா உன்னை மாற்றிடுவேன்ட்டு அவர் சொன்னார், இந்த ஆய்வாளரோட பேரை சொல்லி. நான் என்ன அவர் இப்படி இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுகிறேன்னு சொல்லும்போது, அவர் எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவார் என்று என்னுடைய சக காவலர்கள் சொன்னார்கள். அப்புறம் வந்து நான் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க என்று நான் சொன்னதன் காரணமாக என்னை வேறு ஒரு பணிக்கு போட்டு என்ன கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தள்ளி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அதற்கு பிறகு அவரை நான் எதிர்த்து பேசினேன் என்பதற்காக வேறு யாரிடமோ பேசுவது போல ஃபோனில் அருவருக்கத்தக்க முறையில் அவர் பேசினார். எல்லாரும் முன்னாடியும் என்னை வந்து ரொம்ப அவமானகரமாக, ரோல் கால்னு சொல்லுவாங்க, அதை எல்லோரும் காலையில் பெரேட்டுன்னு வச்சுக்கிங்களேன், எல்லோரும் நிற்பாங்க, அங்கே வந்து என்னை மட்டும் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச ஆரம்பித்தார். இது தொடர்பாக நான் உயர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த போது அவர்கள் என் மீதே மீண்டும் குற்றச்சாட்டு சுமத்தினார்களே தவிர எனக்கு எந்த விதமான ரிலீஃபும் கிடைக்கல. அப்புறம் குறிப்பாக ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் என்ற ஒருவர் மீது ரொம்ப அதிகமாக இது பண்ணிவிட்டு உமன் போலீஸை பற்றி பர்டிகுலர்லி ரொம்ப டெராகேட்டரியாக நான் படிக்க விரும்பலை, அது அவங்களோட ராஜினாமா கடிதத்தில் இருக்குது, இப்படி பேசும்போது இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. நான் இதை உயரதிகாரிகளோட கவனத்துக்கு நான் கொண்டு சென்ற போது எனக்கு எந்த விதமான ரிலீஃபும் கிடைக்கல. என்னோட மகள் வந்து +1 படிக்குது. தொடர்ந்து இது போன்ற நான் வீட்டில் போய் அவங்கள அட்டெண்டே பண்ண முடியாததுனால 11th படிக்கிற என்னோட அந்த பொம்பளை பிள்ளை 16 மார்க்கும் 18 மார்க்கும் சப்ஜெக்ட்ஸில் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லா இடங்களிலும் நான் இது குறித்து புகார் தெரிவித்து விட்டேன். நான் ரயில்வே போலீஸில் இப்போ இருக்காங்க.
நான் அங்கே இருக்கிறது ரயில்வே இருப்பு பாதையில் இருக்கிற காரணத்தினால ட்ரெயினை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதில் விழுந்து செத்து போயிடலான்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. எனக்கு வேறு வழி இல்லை. இந்த பேரை மட்டும் படிக்கிறேன். பணியில் இருக்கும் பொழுது எந்த ரயிலை பார்த்தாலும் விழ வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை அப்படி எதுவும் நடந்துவிட்டால் என் 2 பெண் குழந்தைகள் அனாதையாகி விடுவார்கள். எனக்கான எந்த நீதியும் இங்கு கிடைக்காது என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு உமன் கான்ஸ்டபிள் எழுதுனாங்க. என் குழந்தைகளுக்காக நான் வாழ வேண்டும். இங்கு தவறே செய்யாத நான் எனக்கான நீதியை நான் தான் தேடிக்கொள்ள வேண்டும். பணியில் இருந்து கொண்டு நான் நீதிமன்றத்தையோ மனித உரிமை ஆணையத்தையோ மகளிர் ஆணையத்தையோ நாட முடியாது. தொலைக்காட்சியில் பேட்டியளிக்க முடியாது. எனவே இதையெல்லாம் செய்வதற்கு ஏதுவாக நான் எனது பணியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு கீழே எழுதியிருக்காங்க. நீங்கள் தினமலர்லேயும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதுதான் நிலைமை. உங்களுக்கு அந்த ஒரு விமன் கான்ஸ்டபிள்ஸோட அதுவும் கீழ்நிலையில் பணியாற்றக்கூடிய பெண் பணியாளர்கள் இதுபோல் அன்றாடம் பல்வேறு சிக்கல்களையும் இடையூறுகளையும் அவர்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த குறை தீர்க்கும் ஒரு முறை என்பது காவல்துறையில் இது வரைக்கும் சரியான முறையில் செய்யப்படவில்லை. இது ஊடகங்களெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவுக்கு கூடுதலாக பனிஷ்மெண்ட்டு தான் கொடுப்பார்கள். நீ எப்படி இந்த விஷயம், இந்த உன்னோட ராஜினாமா கடிதமும் குரல் பதிவும் எப்படி ஊடகங்களில் வெளியானதுன்னு அம்மாவை ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கு ரிலீவ் கூட பண்ணாமல் தண்டனை தான் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தான் தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு.